ஸ்ட்ரக் ஆகுது, அடிக்கடி ஹேங் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதாவது டிஸ்பிளே மாற்றியுமே ஒரு சில நேரம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு. இது எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டு தான். இப்போ இதில் பாருங்கள், இதில் மெயின் அப்டேட் ஒன்று ஓடிட்டுருக்குது. 2024 அப்டேட்டு ஜூன் 2024 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை அப்டேட் இருக்குன்றது தெரியாது. இது ரன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். செகண்டரியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லுமே அப்டேட் ஆகாமல் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் இருந்தாலுமே மொபைலில் வந்து கம்ப்ளைண்ட் நிறையா காமிக்கும். இவ்வளவுமே அப்டேட் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ சிஸ்டம் ஆப்ஸோடைய அப்டேட் தனி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மொபைலோட மெயின் அப்டேட்டு தனி. இது ரெண்டுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா எரர் ஆகிறது, கம்ப்ளைண்ட் வர்றது, இந்த மாதிரி நிறையா காமிக்கும். ஒவ்வொருத்தருக்கு டச்சில் கம்ப்ளைண்ட் காமிக்கும், ஒருத்தவங்களுக்கு பேட்ரி பேக்கப் நிற்காமல் இருக்கும். இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த ஒரு முடிவும் பண்ண முடியும். இது இப்போ தான் பாருங்கள், இவ்வளோ தான் ஓடி இருக்குது. இது வரைக்கும் ஓடணும் 100% ஆகணுது, 5 தான் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்லாம் தனியாக ஓடிட்டுருக்கும். உள்ள ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் அப்ளிகேஷனுடைய சேர்ந்தது. இது வந்து மெயினாக மொபைலுக்குரியது. அடுத்த அப்டேட் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ஃபெயில்டு பண்ண ஒவ்வொரு மொபைலும் எரர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலையும் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அப்டேட் இருக்கான்னு பார்த்துருங்க. அப்ளிகேஷனும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் ரெண்டையுமே பண்ணிடுங்க. அது உங்களுடைய மொபைல் வந்து லைஃபாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. விட்டுட்டிங்கன்னா என்றைக்கா ஒரு நாள் கம்ப்ளைண்ட் காமிச்சிக்கிட்டே இருக்கும்.